தேங்க்யூ அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், பரிசுத்தர், உன்னதர், மகிமை நிறைந்தவர். உம்முடைய பிரசனத்தினால எங்களையும் ஆண்டவரே, இந்த அறையையும் ஆண்டவரே, எங்களை பார்த்து கொண்டிருக்கிற அறைகளையும் கர்த்தர் நிரப்ப போகிறதுக்காக நன்றி. You are going to fill us with your presence, O Lord. தெய்வத்தின் மகிமை, தெய்வத்தின் சமூகம் எங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Today is a very special day. இன்றைக்கு தெய்வத்தின் பிரசன்னம் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஓ இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அப்பா என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. யாவே சபையோர் ஆளுகை செய்கிறவராக, சேனைகளின் கர்த்தராக இதோ நாம் இருக்கிற ஸ்தலத்துக்குள் அவருடைய மகிமை ஊற்றுகிறவராக வந்து இருக்கிறார். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you. யாவே சபையோர், 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 யாவே சபையோர். It's a very simple song. யாவே சபையோர், 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 யாவே சபையோர். நன்றி அப்பா. உம் சந்நிதியில் முழந்தாளில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழந்தாளில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. நான் பின் திரும்பேனே. கூட சேர்ந்து பாடுவீங்களா? நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன். We love you Jesus. தைரியமா சத்தமா சந்தோஷமா உம்மையே கரங்களை நான் உயர்த்தி சொல்லலாமா? We love you Lord. We love you. We love you. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். அப்பா நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழந்தாளில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழந்தாளில் நின்று உம் பாதையில் தெய்வத்தின் பிரசன்னம் நான் சமாதானமா இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்ட அப்பா, எங்களோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகள் உம்முடைய மகிமையின் பிரசனத்தினால் நிரப்பப்படுவார்களாக. நான் பின் திரும்பேனே. ஆமென். ஹல்லேலூயா. Wonderful ones. உம் சந்நிதியில் முழந்தாளில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், அவருடைய பாதையில நாம் நடக்கும் பொழுது அந்த பாதை எதுவா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால we can go ahead.
ஆமென். ஆமென். இதுதான் கர்த்தர் நமக்கு நியமித்த பாதைகள் எதுவா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதைகள் கரடு முரடானவைகளாகவும் முற்களும் கற்களும் நிறைந்ததுவாயும் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் பாதைகளில் உங்களுடன் இருப்பார் என்றால் அந்த பாதை மகிமையே. ஆமென். இதுல பியூட்டிஃபுல்லா நம்ம சொல்லணும்னா அப்பா சங்கீதம் 23 இல்ல we all know, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தான். ஆனா அந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப அழகா ஸ்டார்ட் ஆகும். எப்படி? கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள். ஸோ அந்த பாதை எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு பாதை. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதுக்கப்புறம் வசனங்களை பார்த்தீங்கன்னா நீதியின் பாதையில் நடத்துகிறார். அதுவும் நல்லா இருக்கு இல்ல? ஆனா அதோட அது ஸ்டாப் ஆகல. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா அவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லான பாதைகள் தான். ஆனா மரண பள்ளத்தாக்கு அப்படின்ற ஒரு பாதை வந்தாலுமே நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருப்பதனால, லைக் ஹவு யூ கேன் கிராஸ் த ஸ்டில் வாட்டர்ஸ், யூ கேன் கிராஸ் த வேலி ஆஃப் டெத் ஆல்சோ. ஓ எஸ். அப்படியே அமர்ந்த தண்ணீர்கள் இல்லாம எதுவுமே இல்லாம இருக்கிற இடத்துல நீங்க நடந்து போகலாம். நெருக்கத்தின் மத்தியில நீங்க கடந்து போக முடியும். எஸ். இந்த வருஷத்துல, புதிய வருஷத்துல ஒரு மாசத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். பயங்கர பரபரப்பா, ஜாலியா, சந்தோஷமா, பல எதிர்பார்ப்புகளோடு கூட புதிய வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறோம். எஸ். ஒரு மாதத்தின் முடிவுல வந்திருக்கிறோம். இன்றைக்கு அதே பரபரப்பு, அதே சந்தோஷம், அதே எதிர்பார்ப்போடு கூட நீங்க காரியங்களை செய்கிறீங்களான்றது ஒரு கேள்வியா இருக்கலாம். பட் we encourage you and appreciate you. ஒரே ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்ல சொன்னார். உங்க எல்லாருக்கும் அவருடைய சந்நிதி, அவருடைய பிரசன்னம் உங்க கூடவே இருக்குதுன்ற ஒரு ப்ராமிஸ, நம்பிக்கை, ஒரு ஹோப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அந்த பிரசன்னம் இருந்துச்சுன்னா எந்த பாதையையும் நம்மளால எளிதாய் கடந்துட முடியும். நிறைய பேர் நினைக்கிறீங்க பிரசன்னம்னா எப்படி இருக்கும்? அப்படியே சில்லுன்னு ஜெபம் பண்ணும்போது சில்லுன்னு இருக்கும், அப்புறம் பயங்கர ஃபயரா இருக்கும், அப்புறம் வந்து ஜாலியா இருக்கும், அப்படியே கை தட்டி அப்படியே கை உயர்த்தி பாருங்க. நோ 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 நோ. Presence is what? God himself with us. God himself with us. தேவன் நம்மோடு கூட, அவர் இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பது தான் தேவ பிரசன்னம். இதுல ரெண்டு விஷயம் இருக்குல்லப்பா. ஒண்ணு தேவன் நம்மோடு கூட இருப்பது, இன்னொன்னு நம்ம அவர் சமூகத்துல இருப்பது. அவர் நம்மோடு கூட இருப்பது உண்மை. ஆனா இன்றைக்கு are we really in God's presence? காட்ஸ் பிரசன்ஸ்ல நம்ம போறது அப்படின்னா ஒவ்வொரு சண்டேவும் சர்ச்ல போய் உட்கார்ந்துட்டு திரும்பி வர்றதா, அது மாத்திரம் தானா? இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஜெசிமா, தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்க. இது ரொம்ப பக்குவப்பட்டதுனால, கற்றுக்கொண்டதுனால நாங்கள் தைரியமாக சொல்லி கொடுக்குறோம். இது வி எக்ஸ்பீரியன்ஸ், அதனால தான் சொல்கிறோம். whenever you need God's presence, you go sit in a place and then you come out of it. அதான் ஆரம்பத்திலே அதை சொல்றாருல, தேவ சந்நிதியை விட்டு அவர்கள் விலகினார்கள். தி அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் லைக், எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு ஏதோ கிடைக்கணும், ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்னும் பொழுது தேவனை தேடி நம்ம போறோம். அப்புறம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டோம், அவரும் ஏதோ கொடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம வேலையை பார்க்கறதுக்கு புறப்பட்டு வந்துடும். அப்படி இல்ல, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் a temporary place. தேவ சமூகத்துல போய் நம்ம இருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரியான விஷயம் இல்ல. அது நம்ம தொடர்ச்சியா, நம்ம வாழ்க்கை முறையாய் அது மாறணும். It is lifestyle. It is a lifestyle where you are with God and God is with you all the time. All the time. இல்ல, அந்த all the time அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த God is good. ஆமா ஆமா. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good. God is good. God is good. He is so good. All the time. நல்ல கையை தட்டி சந்தோஷமா. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. இது வந்து God is good
ஆல் த டைம். அவர் நமக்கு வந்து அவர் எல்லா டைமுமே அவர் குட்டா இருக்கணும் நம்மளுக்கு. அப்பதான் நம்ம குட் பேட் ஓகேன்ற கண்டிஷன்ல நம்மள வந்து பிளேஸ் பண்ணிக்குவோம். ஆனா அவருடைய குட்னஸ் மட்டும் எப்போ நம்மளுக்கு வேணும். ஆனா அவர் சமூகத்துல நம்ம எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது மாத்திரம் நம்மளால முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருந்திருக்கு ஜெசிமா. நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்காங்க அவருடைய சமூகத்துக்கு போனோம், அப்புறம் மிச்ச நேரத்துல வேலைய பார்க்கணும். இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இட் இஸ் a மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டே மாத்தணும் தலைவா. எப்பயுமே தேவ பிரசன்னத்துல நீங்க எல்லாருமே இருக்கலாம். இப்போ நான் நம்புறேன், இப்போ இந்த ஷூட் நடந்துட்டு இருக்கு, இந்த ஃப்ளோர் இஸ் ஃபில்ட் வித் God's presence. எங்களோட கூட இருக்கிற என் அன்பு உறவுகள் எல்லாரையும் தேவ பிரசன்னத்தினாலே கர்த்தர் நிரப்பி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். எஸ், அதுதான் அப்போ நீங்க உணர முடியும். நேத்து ஒரு தேவ மனுஷன் லைவ் போயிருந்தாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, லார்ட் ஐ நோ யூ ஆர் ஹியர். ஓ வாவ். அந்த ஒரு வார்த்தை சொன்னாரு. அவர் என்ன நம்பிக்கை பத்தியா? எவ்வளவு நம்பிக்கை பாருங்களேன். இன்னைக்கு நாங்க விசுவாசிக்கிறோம், இந்த ஷூட் ஃப்ளோர்ல God is with us. Yes, இப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. நாமும் அவர் பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிறோம். இப்போ நீங்களும் சொல்லணும், நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா உங்க வீட்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது. எஸ், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உங்க பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டையும் தேவ ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்பி பிரசன்னம் நிறைவாய் காணப்படட்டும். Let your presence fill their homes and their hearts and their faith wherever they live. Hallelujah. Hallelujah. இந்த பிரசன்னம் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இல்லப்பா, வசனமும் அதான் சொல்லுது, கர்த்தருடைய சமூகத்துல தான் நிறைவான சந்தோஷமும் நித்திய பேரின்பமும் உண்டு. இன்னொரு தடவை சொல்லுங்களேன், கேட்கறதுக்கே ஆசையா இருக்கப்பா. இன்னொரு தடவை சொல்லியா? இல்ல, ஃபாதர் கூட அழகா ஒரு மைனர் சாங் பாடிருப்பாங்க. சொல்லிட்டு பாடு. கர்த்தருடைய சமூகத்துல நமக்கு நிறைவான சந்தோஷமும் நித்திய பேரின்பமும் உண்டு. ஓ வாவ். இன்பமே இந்த உலக இன்பம்லாம் சிற்றின்பம்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா அவருடைய சமூகம் when we are with God and God is with us, அது வந்து நித்திய பேரின்பம். ஆமென். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. People are in search of joy. Real joy. சந்தோஷத்தை தேடி உலகம் அலையுது. எதுலலாம் சந்தோஷம் கிடைக்குது? பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா சந்தோஷம், பெண்களுக்கு கடைக்கு போனா சந்தோஷம், ஆண்களுக்கு ஏதாவது செஞ்சு முடிச்சா சந்தோஷம். ஓ, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைய சந்தோஷம் இருக்குதுயா. வசனம் தெளிவா இன்னைக்கு கற்றுக் கொடுக்குது. கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னத்துல, கர்த்தரோடு கூட இருக்கிற நேரத்துல நிறைவான சந்தோஷம், நித்திய பேரின்பம். ஓ, everlasting joy. ஏன் தெரியுமா? why this joy? அப்படின்னா we are designed to be in his presence. வாவ், பயங்கரமான ஒரு விஷயத்தை ஜெசிமா சிம்பிளா சொல்றீங்க. We are designed to enjoy his presence. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லாமே. என்ன இருந்தாலும், நம்ம எங்க போனாலும், வேலைக்கு போனாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, எப்படா நம்ம வீட்டுக்கு வருவோம், எப்படா நம்ம ரூமுக்கு வருவோம், எப்போ நம்ம பெட்ல வந்து படுப்போம் அப்படின்னு இருக்கும்.
உன் மைண்ட் வாய்ஸ் பேசுது தெரியுது எனக்கு. இல்ல எப்பவுமே நம்ம ஹோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஹோம் ஸ்வீட் ஹோம். ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்றோம். எங்க நம்ம வெளியில போனாலும் நம்ம வீட்டுக்குன்னு வரும் பொழுது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா we are designed to be in that house. Yes, the house is designed for us to accommodate all our feelings and all our comforts. ஆமா, இதே போல தாங்க இந்த பூலோகத்துல ஆண்டவர் மனுஷனையும் மனுஷியையும் சிருஷ்டிக்கும் பொழுதே அவருடைய சமூகம் அப்படிங்கிறது it was home sweet home for them. Yes, we are designed in his image and in his likeness. அந்த இமேஜ்லயும் லைக்னஸ்லயும் அவருடைய சமூகத்தின் நித்திய பேரன்பத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவங்க வேணா வாழ்ந்தது வேணா ஏதேன் தோட்டமா இருக்கலாம். ஆமா, ஆனா அவங்களுடைய உண்மையான ஹோம், அவங்களுடைய உண்மையான வீடு தேவ பிரசன்னம், தேவ சந்நிதி. அதனாலதான் ஆண்டவருக்கு விரோதமா அவங்க பாவம் செய்யும் பொழுது போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. விருட்சங்களுக்கு நடுவே போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரு வார்த்தை ரொம்ப அழகா ஆதியாகமம் 3 கொடுக்கப்படுகிறது, தேவ சந்நிதியை விட்டு விலகி. There starts. இப்போ பிசாசுடைய பெரிய வஞ்சனை என்ன தெரியுமா? நீங்க தேவ சமூகத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறக்க செய்யணும். அவன் ஏவாளை வீழ்த்தினது எப்போ தெரியுமா? அவன் அவங்களோடு கூட பேச ஆரம்பிச்ச பொழுது he diverted from God's presence. முதல் விஷயமே அங்கதான். அவங்க கீழ்ப்படியாம எங்க ஆரம்பிச்சது? இந்த ஆசீர்வாதத்தை எப்படி அவர்கள் இழந்தார்கள்? It started, you know, when they were diverted from God's presence, holy presence. அப்போ அந்த ஹோம் ஸ்வீட் ஹோம் அனுபவம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் காணப்படணும். You are going to fall back in love again. Amen. You are going to bring the great presence again. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்ல போறோம், take me home Lord. Take me home Lord. என்ன அவங்க அதான் அந்த சமூகம் தான் அவருடைய வீடு. ஆமா, அவர் இருக்கிற வீடு. மோசே குறித்து ஆண்டவர் சொல்வார்ல, மோசே என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். பதிவு செய், என் வீட்டில் என் கர்த்தருடைய வீட்டில் மோசே எங்கும் whatever he does உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆமென். ஏன் தெரியுமா? He was always with God's presence. அந்த மோசேக்கு நல்லா தெரியும் தேவ பிரசன்னத்தினுடைய மதிப்பு. அதனாலதான் யாத்திராகமம் 33 ஆண்டவர் வந்து, நான் வரமாட்டேன் கூட, என்னை ரொம்ப டென்ஷன் படுத்திட்டீங்க, இது வேற ஒரு விக்கிரகத்தை வச்சு நீங்க வணங்கிட்டீங்க, அதனால உங்க கூட நான் வரமாட்டேன், ஆனா உங்களுக்கு முன்னாடி என் தூதனை வேணா அனுப்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே வெலவெலத்துட்டா மனுஷன். மோசே ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், உம்முடைய சமூகம் இல்லாம நான் புறப்படுவது இல்லை. இப்படிதான் நீங்க கேட்க போறீங்க. ஆண்டவரே, I need you more than ever. எனக்கு நீங்க இல்லாம எந்த காரியத்தையும் நான் செய்ய துவங்குவது இல்லை. Before the beginning God is there. அவர் இல்லாம எதையுமே நம்ம துவங்க கூடாது. மோசே சொன்னது போல இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க, இன்னைக்கு this day is going to be a wonderful day for you. ஏன்னா இது ஒரு வெளிப்பாட்டின் நாள், ரெவலேஷன். என்ன ரெவலேஷன் தெரியுமா? அவருடைய பிரசன்னம் எப்பயுமே நம்ம கூட இருக்கும். நான் எப்பயுமே அவருடைய பிரசன்னத்துல இருப்பேன். wherever I go I carry the heavenly God's holy presence. Amen. அவர் சமூகம் இல்லாம நான் போவே மாட்டேன் முடிவு பண்ணார். ஆண்டவர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இன்னைக்கு அதே வார்த்தையை தான் உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு. ஜெசிமா ரொம்ப ஜாலியா அதை பார்த்து சொல்லு, ஜனங்களை பார்த்து சொல்லிடு, என் சமூகம், கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். உங்க சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, இயேசுவின் சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. நினைக்கும் நினைவுகளும் உம் பரிசுத்த நாமமும், உம்மை நினைக்கும் நினைவுகளும் உம் பரிசுத்த நாமமும் என் ஆத்தும வாஞ்சையாக இருக்க வேண்டுமே, என் ஆத்தும வாஞ்சையாக இருந்தால் போதுமே. உங்க சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க சமூகம் வேண்டுமே,
நாமம் உண்டுப்பா. அவர் ஜெகோவா ஷம்மா. ஷம்மா. ஆமா, ஷம்மா அப்படின்னா தம்முடைய சமூகத்தை அழிக்கும் கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய சமூகத்தை அழிக்கும் கர்த்தர் ஜெகோவா ஷம்மா. நம்ம கூடவே நம்ம கூடவே, உங்க கூடவே. அவரு இந்த உலகத்துல பிறந்த போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Yes, he is with us as spirit. பரிசுத்த ஆவியானவராய் நம் மத்தியில இன்றைக்கும் அசைவாடி கொண்டு, உன்னை பலப்படுத்தி கொண்டு, உன்னை திடப்படுத்தி கொண்டு, உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிற தெய்வமாய் உடன் இருக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை மாத்திரம் வாஞ்சிக்கிற ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஆமென். அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களை உண்மையிலே ஆண்டவர் he will fill with his anointing. ஆமென். அவர் சமூகம் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. And remember, அன்றைக்கு ஒண்ணுமே நடக்காது. சொல்லு, அது கரெக்டா சொல்லு. இதெல்லாம் பதிவு செய்யாம அப்படியே சொல்லிட்டு போயிடக்கூடாதுமா. சமூகம் இல்லாம ஒண்ணும் நடக்காது. ஆமா, ஒன்னும் நடக்காது. ஜாக்கிரதை. அன்றைக்கு எப்படி ஏவாளையும் ஆதாமையும் சத்ருவானவன் அவர் சமூகத்தை விட்டு டைவர்ட் பண்ணானோ, வெளியே வான்னு கூப்பிட்டுக்கிறான். அதான் நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்குறேன். தோட்டத்துக்கு போனா அவர்கள் அப்படியே அங்க அந்த அந்த சுத்தி அப்படியே இருக்கிறாங்க. ஆண்டவர் உலாவுகிற அந்த இடம் இருக்கு தெரியுமா? அந்த ஸ்தலத்தை விட்டு அப்படியே கூப்பிட்டுருப்பான். இங்க வாயேன், நீ ரொம்ப அழகா இருக்க, இதான் முதல்ல சொல்லியிருப்பான்னு எனக்கு தோணுது. நான் முதல்ல பெண்களை பார்த்து சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, தூக்குடா அப்படின்னா, நீ ரொம்ப அழகா இருக்க. அப்புறம் ஆதாம் என்ன சொன்னாரு இப்படி கேட்டிருப்பான். அவர் எங்க சொன்னாரு? பேசவே இல்லை இன்னைக்குன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ நான் சொல்றேன், இயேசு என்ன சொன்னார், கடவுள் என்ன சொன்னாருன்னு கேட்டிருக்கோம். இந்த மாதிரி அப்படியே டைவர்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சமூகத்தை விட்டு நம்மள டைவர்ட் பண்ணு. இதான் ஸ்டெப் நம்பர் 1. இந்த ஸ்டெப் நம்பர் 1 எல்லாரையும் ஃபெயில் ஆயிரும். தெரியறது இல்ல, சகவனிக்கிறது இல்ல, ஃபோக்கஸ் பண்றது இல்ல. ஸ்டெப் நம்பர் 2க்கு தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். கீழ்ப்படியாமைக்கு முன்னாடி வந்ததே சமூகத்தை விட்டு உன்னை தூக்குனது. எஸ், இன்னைக்கு எதெல்லாம் உன்னை தூக்குது சொல்லு பார்க்கலாம். இல்லை, இன்னைக்கு அதான் அந்த டைவர்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை. எப்பவுமே ஒரு ரோட்ல நீங்க போனீங்கன்னா, ரோடு சரியில்லைன்னா டேக் டைவர்ஷன் அப்படின்ட்டு. அப்போ சரியான பாதையில நம்ம போக முடியல அப்படின்னா, போக வேண்டிய பாதையை விட்டு நம்மளை டைவர்ட் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போகிறது தான் சத்துருனுடைய ஒரே வேலை. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த டைவர்ஷன் ரோடு நேரா போற மாதிரியே தான் இருக்கும். ஆனா அது இந்த வழி கிடையாது. It looks like the same way, but it is not the same way. It's not the same way. But ஆண்டவர் நமக்காக நியமித்து வைத்திருக்கிற அவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற பாதை will always lead to that father's house. Yes, the destination. The destinationல போய் நம்மளை சேர்க்கிற ஒரு பாதை தான். இன்றைக்கு ஆண்டவர் கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பா, எங்களுக்கு உங்க சமூகம் வேணும் அப்பா. வேற இது வேணும் அது வேணும்லாம் கேட்காத, சமூகம் வேணும்னு கேளுங்க. அதை விட ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் அதுதான் கேட்கணும்டா. அதை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு he is ready to provide his. அது எல்லாமே வந்துரும். ஆமா, we have to be ready to be in his presence. ஆமா. அப்ப இன்னைக்கு நம்ம கேட்க போற ஜெபம் என்னன்னா, அப்பா உங்க சமூகம் இருக்கு, நான் அங்க வந்துடணும். அந்த சமூகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா it is a package. அதான் சொல்ல வந்தப்பா. இது அதெல்லாம் நீங்க கேட்க வேணாம், எல்லாமே சமூகத்துல இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். சமூகத்துல எல்லாமே இருக்கு. சமூகம் எல்லாத்தையும் பாத்துக்கும். சமூகம்னு யாரோ ஒரு பேர் சமூகம் நினைச்சுக்காதீங்க. கர்த்தருடைய பிரசன்னம், God himself. Amen, amen, amen. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, as we come to the end of this month, அப்பா அந்த ஜனவரி மாதத்தினுடைய இறுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, இப்போதான் இந்த இயர் ஆரம்பித்த மாதிரி இருக்கு, இந்த ஆண்டு துவங்கின மாதிரி இருக்கு. ஆனா ஒரு மாதத்தை முடிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்றீங்க. அப்பா, நாங்க ரியலைஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அப்பா காலம் சீக்கிரமாய் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்க எதற்கு நேரா போறோம்னா உங்க வருகைக்கு நேரா நாங்க வரோம் ராஜா. எவ்ரி ஸ்டெப், ஒவ்வொரு நாளும் நாங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் அப்பா உங்களுடைய வருகைக்கு ஒரு நாள் நாங்க கிட்ட நெருங்கி வருகிறோம். அப்ப நாங்க ஆயத்தமாகணும்னா உங்க சமூகத்துல தான் அந்த ஆயத்தம் இருக்கிறது. உங்க சமூகத்துல தான் நாங்க அமரணும். ஏதோ கொஞ்ச நேரம் வந்து அமர்ந்துட்டு போறது இல்ல ஆண்டவரே. எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும்
உங்க சமூகத்துல உங்க பிரசன்னத்துல இருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. சத்ருவானவன் கொண்டு வருகிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் இயேசுவின் நாமத்துல நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம். நாங்க கேன்சல் பண்றோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். டெலிபோனா இருக்கலாம், பீப்புளா இருக்கலாம் ஆண்டவரே, மற்ற உலக காரியங்களா இருக்கலாம், எல்லாவற்றிலிருந்தும் அப்பா என் ஜனத்தை எங்களை நீங்க பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஒவ்வொருத்தரும் நாங்க மனதார பிளஸ் பண்றோம்ப்பா. இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர்களுடைய ஃபேமிலிஸையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க அப்பா. உம்முடைய சமூகத்திலே நிரப்பிடுங்க அப்பா. எஸ் ஜீசஸ். அவர்கள் உம்மை உணரட்டும், உம்முடைய அறிவுரைகளை கேட்கட்டும், உம்முடைய பார்வையிலே உலகத்தை பார்க்கட்டும். ஆமென். உங்க தயவை நான் பேசுகிறேன், இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். சுகம், சமாதானம், வழி நடத்து தேவ பிரசன்னம் என் ஜனங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம் சமூகம் வேண்டுமே, உங்க சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. இயேசுவின் சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. வணக்கங்க. God bless you. If you are blessed by this program, தொடர்ச்சியா நீங்க பார்த்து கொண்டு வரீங்க. அநேக பேர் எங்களிடத்துல கால் செய்து உங்களுடைய டெஸ்டிமனிஸை நீங்க ஷேர் பண்றீங்க. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களிடத்துல சொல்லுங்க. We are here to pray for you. ஒரு கூட்ட ஜனங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். யூ ஷேர் யுவர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்கள் மூலமாக உங்க ஜெப குறிப்புகளை எங்களுக்கு நீங்கள் அனுப்பும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். If you want to sponsor this program, if you are blessed, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களில் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ச்சியாக பல ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். Thank you for your support and your prayers. தொடர்ந்து எங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக பாருங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. God bless you. அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லை.